அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, நம்மளுடைய இந்திய தேசத்தின் கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய வீர மங்கையாக, இந்திய பிரதமராக, மக்களின் நம்பிக்கையாக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம், முழுமையாக்கும் திட்டம், வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கக்கூடிய திட்டம், விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்குரிய முழுமையான வரி நீக்கம் செய்யப்பட்டு அனைத்து மக்களும் இந்திய தேசத்தில் வரியில்லா தேசமாக அமைக்கக்கூடிய திட்டம், மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய வரி நீக்கம் முழுமையாக்கப்படும். மேலை நாடுகளுக்குரிய நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய தொழிற்சாலை நிறுவனம் அனைத்துமே அமைத்துக்கொள்ள அங்கீகரிப்பு, அனைத்து மக்களுக்கும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம், இலவசமாக விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகார பட்டியல் நியமனம் செய்யப்பட்ட அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம். இது அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் நம்மளுடைய அனைத்து கட்சிகளுக்குரிய கூட்டமைப்பு கண்டிப்பாக வரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய அனைத்து மக்களுடைய கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல கட்சிகளாக ஒற்றுமையாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு சேர்ந்து கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும், அங்கீகரிக்கப்படும், அவர்களுக்கான பங்களிப்பு முழுமைப்படுத்தப்படும். இன்றைக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாமல் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்குரிய வாய்ப்புகள், பங்களிப்பு கொடுக்கப்படும். சட்டமன்றத்தில் அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்பாகவும் அனைத்து கட்சிகளுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். இன்றைக்கு 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை மாற்றப்படும். சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளுக்குரிய பங்களிப்பு முழுமைப்படுத்தப்படும். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கூட்டமைப்பு, அனைத்து கட்சிகளுக்குரிய கூட்டமைப்பு வரும்போது அவர்களுக்குரிய முன்னுரிமை கண்டிப்பாக கொடுக்கப்படும். இன்றைக்கு நிராகரிப்புக்கு மேல் நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து கட்சிகளுக்குரிய பங்களிப்பு கொடுக்கப்படும். அவர்களுக்கான வாய்ப்பு முழுமைப்படுத்தப்படும். என்றைக்குமே ஒற்றுமை கூட்டமைப்பு என்பது அம்மக்களுக்குரிய மக்களாட்சி நிலவக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக திகழக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய 2026ஆம் ஆண்டில் ஆட்சி அமைக்கும் போது ஒரு நல்ல திட்டமாகவும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.